ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹேர் மாஸ்க் தாங்க செய்யப்போகிறோம். ஹேர் மாஸ்க் எதை வச்சு செய்யப்போகிறோம்னா, ஆலி விதையை வச்சு தான் செய்யப்போகிறோம். ஃப்ளாக்ஸ் சீடை வச்சு செய்யப்போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, முட்டை 2 எடுத்து வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் எண்ணெயும் சேர்க்க போகிறோம். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இந்த 3 எண்ணெயும் சேர்த்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை எப்படின்ற ஸ்டெப்பை நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆலி விதையை நம்ம நல்லா மிக்சியில் அடித்து பவுட்ரு மாதிரி எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்ருக்கோம். நம்மளுக்கு அளவான தண்ணியை ஊற்றி நம்ம கொதிக்க வைக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஜெல்லு மாதிரி வருங்க. அந்த ஜெல்லு பதத்திலே நம்ம என்ன செய்யணும்னா, உடனே நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விதையை நம்ம முழுசாகவும் ஜெல்லாக ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம உடச்சி பண்ணலாம். உடச்சி பண்ணும்போது என்ன நடக்கும்னா, அந்த உடைக்கும் போது அதில் இருக்க சத்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு தண்ணியில் டேரெக்டாக கிடைக்குங்க. கிடைக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக தலையில் போய் அப்ளை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. நம்ம அதனால் அந்த ஜெல்லை ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம ஜெல்லை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இப்படி தண்ணி பதத்துக்கு வரும்போதே நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்துடலாங்க. ஏன்னா அதுக்கு மேலே எடுக்கும்போது நம்மளுக்கு வடிகட்ட முடியாது. இப்போ நான் ஜெல்லி மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டேங்க. அந்த தண்ணி பதத்தில் எடுத்து நான் ஜெல்லி மாதிரி இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பதத்தை பாருங்கள், நல்லா கொல கொலன்னு இருக்குது. நம்ம இப்போ அது வெதுப்பாக இருக்கும் போதே இந்த ஜெல்லி மாதிரி இருக்குது. நம்ம ஆற வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணோம்னா சுத்தமாக நம்மளால் ஃபில்டர் பண்ணவே முடியாதுங்க. அதனால் நம்ம சூடாக இருக்கும் போதே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இதில் என்ன சேர்க்க போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் எண்ணெய் தாங்க சேர்க்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அளவான ஒரு சின்ன ஸ்பூனில் தேங்காய் எண்ணெய் எடுத்து அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே ஸ்பூன்லேயே நம்ம விளக்கெண்ணையும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நல்லெண்ணையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தேவையான எண்ணெயை எடுத்து ரெடியாக வச்சுருக்கேங்க. இந்த எண்ணெயை பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றும் போது அது மேலே மிதந்து வந்து நிற்குங்க. அப்படி ஊற்றி மிதக்கும் போது நம்ம என்ன செய்யலாம்னா, அதுக்கப்புறம் நம்ம நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நான் தேங்காய் எண்ணெய் தாங்க ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் ஸ்பூனில் எடுத்து நம்ம இப்போ ஊற்ற போகிறேங்க. இப்போ நான் ஊற்றிட்டு நம்ம என்ன செய்யலாம்னா, அடுத்த ஸ்டெப்பு நம்ம இதில் நல்லெண்ணெய் தாங்க சேர்க்குறோம். அதே ஸ்பூன்லேயே நம்ம நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம். அதே ஊற்றிக்கலாம். அதே ஸ்பூன்லேயே நம்ம விளக்கெண்ணையும் எடுத்துருக்கோம். விளக்கெண்ணையும் ஊற்றிக்கலாம். ஊற்றின பிறகு பாருங்கள், நம்மளுக்கு மேலே எண்ணெய் ஃபுல்லாக மிதந்து நிற்குங்க. இந்த மாதிரி மிதந்து நிற்கும் போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஸ்பூன்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெய் ஊற்றுனது ஃபுல்லாகவே நம்மளுக்கு நல்லா கீழே மிக்ஸ் ஆகி நல்லா நொர வருங்க. அந்த நொர வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறவங்க ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் விஸ்க் வச்சு தாங்க இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாருங்கள், அந்த ஜெல்லி தனியாக நிற்கிது, எண்ணெய் ஃபுல்லாக தனியாக மேலே நிற்கிதுங்க. இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். இது மிக்ஸ் பண்ண பிறகு நம்மளுக்கு ஈவனாக ஒரு தண்ணி பதம் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு மேலே ஒரு நுர லைட்டாக வரும். அதை நம்ம கண்டுபிடிக்கிறது மெத்தடு. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை நான் செக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றா நான் செக் பண்ணிட்டு ஊற்ற போகிறேன். நம்ம 2 முட்டை தாங்க நம்ம ஊற்ற போகிறோம். இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த எண்ணெயும் அந்த ஜெல்லு மிக்ஸ் ஆகி ஓரளவு கிடச்சிருச்சுங்க. நம்மளுக்கு இன்னும் இந்த பதம் வேணான்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கிறேன். இன்னும் இந்த பதம் லைட்டாக நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அது தலையில் அப்ளை பண்ணும்போது அதோட முழு பலனும் நம்ம முடிக்கு போய் சேருங்க. நம்ம இந்த மாதிரி கையில் அடித்து பண்ணும்போது அதோட இயற்கை மாறாமல் நம்மளுக்கு நேச்சுரலாக அப்படியே கிடைக்குங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையிலே கிண்டி எடுப்போங்க. ஸ்டேஜில் நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செக் பண்ண முட்டையை இப்போ ஊற்றிட்டோம், ஒரு முட்டையை. இப்போ அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இன்னொரு முட்டையை நம்ம ஆட் பண்ண போகிறோம். மொத்தம் 2 முட்டை போட்டால் போதுங்க. அதில் இருக்க வெள்ளைக்கருவு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மஞ்சக்கரு வேணாலும் நம்ம இங்கே சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வெள்ளைக்கரு மட்டும் போட்டு இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் அடுத்த பதம் கிடைக்கணுங்க. நுர நல்லா நம்மளுக்கு ஒரு லிக்விட் மாதிரி தண்ணி மாதிரி கிடைக்கணுங்க. இந்த மாதிரி பதத்தோடு நம்ம தேய்க்கும் போது தான் நம்ம முடிக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதனால நம்ம இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் முட்டை எல்லாம் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நுர தண்ணி பதத்துக்கு இப்போ வந்துடுங்க. இந்த மாதிரி வர அளவுக்கு நம்ம கையிலே நல்லா முடிஞ்ச அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்குவோங்க. முடிஞ்ச அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம சேர்த்த பொருள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி ஒரு சூப்பரான ஒரு பதம் கிடச்சிருக்குங்க. அந்த தண்ணி பதமும் ஜெல்லு பதமும் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி ஒரு பதம் கிடச்சிருக்கு. இந்த ஒரு பதத்தில் நம்ம எடுத்து முடிக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம முடிக்கு நல்ல ஒரு சத்து கிடைக்குங்க. இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நம்ம கண்டிப்பாக தேய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம முடியில் தாங்க தேய்க்க போகிறோம். நல்லா எல்லா இடமும் ஒரு இடம் விடாமல் எல்லா பக்கமும் நம்ம எப்பயும் போல தேய்ச்சிக்கலாம். நல்லா பொறுமையாக மசாஜ் கொடுத்துட்டே நம்ம தேய்ச்சிக்கலாங்க. இதை உடனே தேய்ச்சிடணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா தண்ணி மாதிரி மாறிடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பதம் கொடுத்துருக்கோம். அந்த பதத்தில் நம்ம தேய்க்கலாம்னா அது பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி போயிருங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்லேயே நம்ம தலைக்கு உடனே தேய்ச்சிடலாம். நம்ம வெயிட் பண்ண வேணாம். இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லா இடமும் தேய்ச்சி முடிச்சுட்டு நம்ம கொண்டை போட்டிருக்கோம். இப்போ நான் 1 மணி நேரம் கண்டிப்பாக வெயிட் பண்ணிக்கிறேங்க. எல்லாரும் கண்டிப்பாக 1 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் போய் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம தலையில் போய் அது ஃபுல்லாக சேர்ந்து நம்மளுக்கு நல்ல ஒரு முடிக்கு
சத்து கிடைக்கும். இப்போ நான் தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டு நான் இப்போ தலையை துவட்டிக்கிட்டு இருக்கேங்க. இப்போ தலையை துவட்டிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். முடியை சிக்கு எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம மைல்டான ஷாம்பு போட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாங்க. நம்ம மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு முடியை பாருங்கள் நல்ல ஒரு ஷைனிங்னஸோட ஒரு ஹெல்த்தியான ஹேர் கிடைக்கும். இப்போ நான் சிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. சிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள், நான் முடியை செக் பண்ணி பார்க்குறேன். எப்படி ஒரு சாஃப்ட் ஷைனிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தொட்டாவே நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் ஃபீல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிக்கு அந்த அளவுக்கு இதில் பிடிக்காதுங்க. இந்த மாதிரி ஒரு ஹேர் மாஸ்க்கை நம்ம ரெடி பண்ணி தேய்க்கும் போது நம்ம முடிக்கு நல்ல ஒரு சத்து கிடைக்கும். இதை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம கண்டிப்பாக தேய்ச்சிட்டே வரலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூஸாக தேய்க்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. உடனே நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. நல்லா ஒரு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பாருங்க, கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்ச ஹேர் மாஸ்க் வாரத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக போடுங்க. அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை ஹேர் பேக், அதையும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மெத்தடில் நீங்கள் போட்டுக்கிட்டே வாங்க. 100க்கு 100% உங்களுக்கு கன்ஃபார்மாக அந்த முடி வளர்கிறதோ, உங்களுக்கு ஷைனிங்னஸோ, ஒரு டேண்ட்ரஃப் பிரச்சனையோ, ஒரு லாங் ஹேர் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களோ, ஒரு அடர்த்தியான முடி வேணும்னு எதிர்பார்க்குறவங்களோ இது கண்டிப்பாக அமையுங்க. இதை யாராலையும் மாற்ற முடியாது. அதுக்கான உழைப்பை கண்டிப்பாக கொடுங்க. ஒரு நாள் அது உங்களுக்கு நிற்குங்க. இதை நீங்கள் விடாமல் முயற்சி பண்ணும்போது தான் அது கிடைக்கும். ஒரு 10 நாள் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டிங்கன்னா அந்த ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள். இதை கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மெத்தடில் செஞ்சு நீங்கள் பிடிச்ச மாதிரி செய்யும் போது அதை நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணி செய்வீங்க. அந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் எதிர்பாருங்க, உங்களுக்கு முழுமையான ரிசல்ட் கிடைக்கும். முழுசாக வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணாதாங்க அடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அப்போ தான் வீடியோ போகிறது தெரியும். கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.